இவன் தாங்க அந்த திருட்டு பையன். நான் மாடியில கோழி வளர்க்குறேன். கோழிக்கு வைக்கிற அரிசி, கோதுமை எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிருவான். இவனுமே எங்க வீட்டு ஷெல்ஃப்ல தாங்க குடியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு 30க்கும் மேல இவனுக்கு குழந்தைங்க இருக்குங்க. எப்பவுமே அடக்காக்குறது ஒன்னையே வேலையா வச்சிட்டு இருக்காங்க. இவனாலேயே எங்க ஏரியா ஃபுல்லாமே ஒரே புறாவா இருக்கு. என்னோட கோழி எனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றான்னு பாருங்களேன். கமாண்டி கமாண்டி, என்னடா என்னடா இப்படி தாங்க எப்போ கூப்பிட்டாலும் அவன் ரெக்கையை ஆட்டி எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். இவன் காலில் எப்போவுமே கயிறு கட்டி தாங்க இருக்கும். ஏன்னா என்னை தவிர யார் மாடிக்கு வந்தாலும் இவன் செம்மையாக கொத்துவாங்க. ஈவினிங் பசங்க மாடிக்கு விளையாட வர டைமில் மட்டும் இவனை கயிறை வச்சு கட்டி வச்சிருவாங்க. எங்கள் வீட்டு பக்கம் நாய்க தொல்லை அதிகங்க. இதுக்கு முன்னாடி வளர்த்துன கோழி எல்லாம் நாய் கடிச்சு தான் செத்து போச்சு. அதனால தான் இவங்களாம் மாடியிலேயே வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். எனக்கு கோழிகனா ரொம்ப பிடிக்குங்க. நான் சின்ன வயசுல இருந்தே கோழிகளை வளர்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம சின்ன வயசில் ₹1 வாங்கின இந்த கலர் கோழிகளை நான் ரோட்டில் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். இப்போ 5 கோழி ₹100 சொன்னாங்க. நான் பார்கெயின் பண்ணி 6 கோழி ₹100 வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த கலர் கோழிகளை வாங்கி வளர்த்துருப்போம். ஏன் கண்ணு முன்னாடியே காக்கா தூக்கிட்டு போகும்போது நான் நிறைய அழுதுருக்கேங்க. இந்த மாதிரியான மெமரிஸ் உங்களுக்கு இருந்திருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.